ரைட். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். ஒரு விஷயம் எங்களை உயிர்ப்பித்து நடத்தும். இயேசுவெல்லாம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நான் சொல்லக்கூடியது ஒரு பாவத்தின் கொடூரம், கிருபையின் விடுதலை. இதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாவத்தின் கொடூரம், கிருபையினால் விடுதலை. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் கூர் பாவம். எல்லாரும் கேக்கா செல்லு கேக்கா பக்கத்தில் வைக்கணுமா என்ன? ஏது அல்லேலூயா. நல்லா கேட்க. ரைட், போயிட் ரைட். நல்லா கேளுங்க. பாவம் ரொம்ப கொடூரமானது. அது வீட்டு வாசல் படியில் படுத்திருக்க மட்டுமல்ல, அது சர்ப்பத்தை போல தீண்டும்னு வேதம் சொல்லுகிறது. அது தொடர்ந்து உன்னை பிடிக்கும்னு வேதம் சொல்லுகிறது. நான் விரும்பாமலே என்னை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி பாவத்தின் சக்தி. மூடன் பாவத்தை கண்டு பரியாசம் பண்ணுகிறான், நீதிமான ஓடி விலகிக் கொள்கிறான். ஆனால் இன்றைய நாட்களிலே பாவம் நிறைந்த ஜனங்களும் பாவம் நிறைந்த கிறிஸ்துவர்களும் தான் நாம் காணப்படுகிறது. பாவம் நீ எப்போ பாவம் செய்தாலும் அதுக்கு சம்பளம் வந்துடும். சம்பளம்னா உங்களுக்கு நோட்டு வராது. சரீரத்தில் உபத்திரம், நஷ்டம், அவமானம், நிந்தை, நெருக்கங்கள், அப்படி பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கு சம்பளமாக வரும். பாவத்தின் கூறு, அதாவது மரணத்தின் கூறு பாவம்னு எழுதியிருக்கு. பாவத்தின் கூறு என்ன தெரியுமா? மரணம். பாவத்தின் சம்பளமே மரணம் தான். மரணத்துக்கு நேரம் உன்னை நடத்த ஆரம்பிக்கும். எதை? சரீர மரணம் மட்டுமல்ல, ஆவியின் மரணம், ஆத்மாவின் மரணம். சரீர மரணத்திற்கு நேராக இந்த பாவம் ஆண்டு கொள்ளும். நான் ரொம்ப நன்றியோடு துதிக்கிறேன். என் வேதத்தில் சேர்ந்த பிறகு பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். அடிமை நான் அர்த்தம் தெரியுமா? எந்தவித சம்பளமும் கிடையாது. எத்தனை மணிக்குனாலும் எழுப்புவாங்க. அதில் ஏன் ஏதுன்னு கேட்காம நம்ம வேலை செய்யணும். வேலை செஞ்சுட்டு முழுசுமான சம்பளம் கிடையாது. நமக்கு அடி கொடுப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க. இவ்வளோத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் அடிமை. இந்த பாவத்துக்கு அடிமையானவொடனே அது என்னைக்கு எப்போ பாவம் செய்யணும்னு நம்ம தூண்டுதோ, அது ராவு பார்க்காது, இரவு பார்க்காது, பகல் பார்க்காது, காலை பார்க்காது, இதெல்லாம் பார்க்கவே செய்யாது. பாவம் உன்னை நெருக்கி ஏவும்னு வேதம் சொல்லுது. பாவம் செய்வதற்காக உன்னை நெருக்கி ஏவும். எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்வதற்கு பிசாசானவன் உதவி செய்து அதற்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான். யோசேப்புக்கு பாவம் செய்ய சூழ்நிலை ஏற்படும் போது உதறி தள்ளிவிட்டு ஓடுனான். ஆண்டவரும் என்ன சொன்னார்? உன்னை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு. பாவ சிந்தனை வரும் பொழுதே நீ அல்லேலூயா மனம் திரும்பி அல்லேலூயா தேவனுக்குள் வரவில்லை என்றால் அந்த சிந்தனையின் தன்மை என்னைக்கா ஒரு நாள் உங்களை கடிக்க ஆரம்பிக்கும். பாவம் ஆத்மாவுக்கு ருசி போல காணப்படும். இந்த அடிமை, இந்த பாவம் என்னன்னு தெரியுமா? பிசாசின் கிரியைகளுக்கு பேர் தான் பாவம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்கும்போது சொல்லணும். பிசாசின் கிரியைகளுக்கு பேர் தான் பாவம். பாவத்தின் வேர் சுவாபத்தில் இருக்கிறது. சுவாபம் சுயாதீனத்தை கொண்டு வரும். சுயாதீனம் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. துர்க்குணத்தை கொண்டு வரும். துர்க்குணத்தில் மறைந்திருக்கிறது தான் பாவத்தின் தன்மை. அழகா சொன்னான் பவுல், நான் விரும்புகிறதை செய்யலை, விரும்பாததை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்ய தோணுகிறது. ஐம்புலன் வழியாய் தன் இருதயத்தையும் ஆத்துமாவையும் கெடுக்க தீவிரப்படுகிறது பாவம். இந்த இப்போ மாயானது உலகத்தில் எங்கும் நிறைந்து கிடக்கிற பாவங்கள். மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுப்பது எல்லாமே பாவத்தின் தன்மை. அவிவிசுவாசம் பாவம்,
வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது பாவம். இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கைகொள்ளன்னா அது பெரிய பாவம். பாவம் என்ன செய்யும்? அல்லேலூயா, அச்சு அடையாளங்களாய் மாறி அது அல்லேலூயா சம்பளம் வரும்பொழுது, நீ தண்டிக்கப்படும் போது அது சாபமாய் மாறிடும். வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, கொலைபாதகங்கள் போன்ற பாவத்தின் தன்மைகளை செய்ய அல்லேலூயா அது முதல்ல ஆனானிலிருந்தே தொடங்குகிறது. தொடங்கி ஆனால் முடிவு அங்கே தான். ஆண்டவர் சொன்னார், கோபம்தான் உன் கொலைக்கு வேறே கோபம்தான். கண்களின் இச்சை தான் மாம்ச இச்சத்தின் அல்லேலூயா உன் பெருமைத்தனத்துக்கும் வேர். அநேகருடைய நாம் அல்லேலூயா கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே தான் 90 வந்தேன். வீட்டில் ராத்திரி படுத்திருப்பேன். 10 மணிக்கு எழுப்புவான் பிசாசு. எந்தி நீ போதை போடாமல் உனக்கு உறக்கம் வராது. நீ போதை போட்டால் தான் உனக்கு உறக்கம் வரும். ஐயா, என் கையில் 5 ரூபா தானே இருக்குது, நீ நேர பலரசமாவது குடிச்சு வா. பலரசம்னா எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு இல்லை. அதை போய் குடிச்சிட்டு வந்தால் தான் அது ஏவான், நெருக்கி ஏவான், 1000 பொய்களை சொல்ல வைப்பான். எங்கள் வீட்டுக்கு ஏற்றால ஒரு வாய்க்காலுக்கு அடுத்தால முள்ளுச்செடியாக இருக்கும். முள்ளுச்செடிக்குள்ளே போனால் அங்கே சினிமா தேட்டர் வந்துடும். சினிமா தேட்டருக்கு எதிர்த்தால தான் அந்த கடை இருக்குது. இந்த முள்ளுக்குள்ளோடு நாம் நுழைஞ்சு போவேன் ராத்திரி 10 மணிக்கு மேலே. அது எனக்கு உதவி செய்கிறது. அந்த பாவம் செய்வதற்காக இந்த பிசாசின் தன்மை அல்லேலூயா அந்த மானத்தை விட்டு அவமானப்பட்டு அல்லேலூயா நான் தன்னுடைய தன்மையை விட்டு உலகத்தில் நம்ம மேலே வச்சிருக்க மதிப்பை இழந்து நாமை சிறுமைப்படுத்துகிற பாவத்தின் தன்மை ரொம்ப கொடூரமானது. அநேகர் பாவத்தை பால் போல் அருகிறார்கள். பாவத்தை குறித்து பயமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு பெண்ணை இந்த காதல் திருமணம் செய்து அது ரொம்ப சங்கடப்பட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஐயா, நான் நல்ல பெரிய இடத்துல பிறந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரே பெண்ணு, 3 அண்ணன் தம்பிகள். எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டில் பயங்கர வசதி. இந்த பையனை நான் திரும்பி தான் பார்த்தேன். என் வாழ்க்கை அவுட்டு. நான் திரும்பி தான் பார்த்தேன். அதுக்குள்ளே அதில் என்னெல்லாமோ நடந்துட்டு இப்போ என் வாழ்க்கை டிரைவர் இல்லாத கப்பல் மாதிரி நடுக்கடலில் நின்றுட்டு இருக்கு. என்ன பணம் இருக்குது என்கிட்ட, ஏகப்பட்ட லட்சங்கள் கோடி என்கிட்ட இருக்கு. ஒரு சிஸ்டர் சொன்ன ஒரு அல்லேலூயா விஸ்வாசி சொன்ன காரியம், 2 லட்சம் கோடிகள்லாம் இருக்கு, ஆனால் என் வாழ்க்கை அவுட்டு. அப்படிதான் கொண்டு போய் விட்டுருவான். அவங்கள நடு கடலில் கொண்டு போய் விட்டு தத்தளிக்க விட்டுருவான். நீ என்னமே செஞ்சுட்டு போ. பாவம் ரொம்ப வேதனை உள்ளது. பாவம் உன் சமாதானத்தை கெடுத்து விடும். பாவம் உன்னை தரித்திரனாகிவிடும். பாவம் உன்னை கந்தையை உடுத்து வைக்கும். பாவம் உன்னை உன் தலையில் எண்ணெய் இல்லாமல் ஆக்கிவிடும். சமாதானத்தை இழப்பாய். ஆனால் இந்த பாவம் அநேகரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பெருமைங்கிற பேரில், இச்சைங்கிற பேரில், பொருளாசைங்கிற பேரில், அல்லேலூயா மேன்மைங்கிற பேரில் பல கோணங்களில் தன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவம். இதிலிருந்து எப்படியா விடுதலையாக முடியும்? திரும்பவும் சொல்வேன், பாவத்தின் பேர் எங்க இருக்கு? சுவாபத்தில் இருக்கு. அல்லேலூயா. சுவாபம் சுயாதீனத்தை கொண்டு வரும். சுயாதீனம் துர்க்குணத்தை கொண்டு வரும். துர்க்குணத்தில் மறைந்திருப்பதுதான் பாவத்தின் தன்மை. இதுதான் இதை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் அல்லேலூயா பரத்திலிருந்து இறங்கி வந்தார். என்னமா லேசா சொல்லியிருந்தார், பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். வெள்ளக்கரையும் கட்டினது உண்மை, ரத்தம் சிந்தினது உண்மை, தேவன் காயப்பட்டது உண்மை, நீ செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை சிலுவையில் தேவன் ஏற்றுக்கொண்டது உண்மை. நீ விடுதலை ஆயிருக்கிறாயா அல்லது இல்லையா? அதுதான் முக்கியம். பாவியிலே பிரதான பாவி அப்படின்னு சொல்றான் பவுல்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது. ஆனால் உங்களுக்கு எதிரியா இருக்கிறவன் பிசாசு, பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய பலன் இல்லாதனால எவ்வளவுதான் நீங்க போராடினாலும் அதாவது பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. இன்னும் அநேக ஊழியர்கள் அல்லையா மறைமுகமான பாவங்களை ஆழ்ந்து கிடக்க காரணம் விடுதலையாகவில்லை. ஊழியர்கள் தம் அடிக்கிற ஊழியர்கள்லாம் உண்டு, தண்ணி அடிக்கிற ஊழியர்கள் உண்டு. நான் ஊழியர்களை குறைச்சி பேசணும்னு பேசல. அவர்கள் ஊழியம் செய்து அநேகர் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடிமையாயிருக்கிறார்கள். ஆலங்குளத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார் இப்போ சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு. என்னை போய் பைக்கில் போய் கூட்டு வர சொன்னாங்க. நான் அங்கே கூட தான் போயிருக்கேன். 10 மணி 11 மணிக்கு அவர் கையில் கொடுக்கணும். அவர் ஆலங்குளத்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெட்டி கடையிலேருந்து சீரட் அடிச்சுட்டு நிற்கார், கப்புன்னு. நான் உடனே பைக்கில் போனவன் போயிட்டு பக்கத்தில் என்ன பிரதர் போமா அப்படின்னு, சரி அப்படின்ட்டு டக்குன்னு சீரட்டை தூர போட்டு உண்மையில் நடந்த கதை, உண்மையிலே நடந்த கதை. 3 பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, ரைட்டு சொல்லிடுதானே. இப்போ 3 பாஸ்டர் ஒன்றா உட்காந்து ஆலங்குளத்தில் ஒரு வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அல்லையா 15 நிமிஷத்துக்கு முந்தி. இப்பவும் ஊழியக்காரராக இருக்காரு, ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஒரு ஆள் இருக்கிறார். நான் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற வாஞ்சைகளும் தாகங்களும் அதிகம்தான். ஆனால் பாவத்துக்கு அடிமையானதனால் அவங்களால் விட முடியல. அது சர்ப்பத்தை போல பிடித்திருக்கிறது. இப்போ நம்ம இருக்கோம், எத்தனை பேர் ஆவியில் நிரம்புகிறோம், அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், நல்லா ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்தில் அநேக பாவங்கள் நமக்குள்ளே அல்லேலூயா பிடிபட்டு இருக்கிறோம். சிலர் பாவம் என்னென்ன தெரியாம சிந்தனையினால வீணரானார்கள். சிந்தனையில் உள்ள பாவங்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். செல்ல யாராவது வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். இருந்தும் உங்களுடைய நீங்க தேவனுக்கு சுயாதீனம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. தேவன் மேல அல்லேலூயா விருப்பம் உள்ளவரா இருக்கீங்க. நீங்க உங்களுடைய சுயாதீனத்தை துர்க்குணம் என்ற மூடலாக கொண்டிடாமல், நீங்க அடிமையா இருக்க விரும்பினா தேவனுக்கு அடிமையாயிருங்க. துர்க்குணம் இருந்தாலே உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அநேகர் ஜெபிக்கிறவர்களை பார்க்க, ஜெபிக்கிறது பெரிய காரியம் இல்லை. அடுத்த நிமிஷம் எப்படி மக்கள்கிட்ட பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிட்டுறோம், இதுதான் துர்க்குணத்தின் மூடல் இல்லையாங்கிறது அர்த்தம். தேவனுக்கு அடிமைன்னா துர்க்குணத்தின் மூடல் இருக்காது. அடுத்த நிமிஷமே அல்லேலூயா மாறி பேச ஆரம்பிப்பாங்க. அன்பை பற்றி பிரசங்கிக்கிற அநேகர் அல்லேலூயா பலிபடத்தை கிளறணும்னு அன்பு இல்லை. நீர் ஜெபம் பண்ணுறதோ வேதவசனத்தை அடுக்கிக்கிட்டு போகிறதோ பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணுறதோ பெரிய காரியம் கிடையாது. அடுத்தால என்ன நடப்பு இருக்கு, அவங்க அல்லேலூயா பாவத்தின் சாயலிலிருந்து விடுதலையாகி இயேசுவின் சாந்தம் மனத்தாழ்மை தரித்து இருக்கணும், அதுதான் முக்கியம். அடிமையிலிருந்து நீ விடுதலை ஆக முடியாது. எனக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. அது சரீர முயற்சி, அற்ப பிரயோஜனம். எத்தனையோ தடவை சீரட் விடணும்னு நினைச்சேன், விட முடியல. ஆனால் தேவனுக்கு நான் அடிமையானேன். தேவன் அல்லேலூயா என்னை விடுதலை ஆக்கினார். ஒரு விசுவாசி பாவம் செய்கிறான்னா உடனே அற்பமாக நினைப்பதற்கு அல்ல, அவன் அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு ஊழியன் முயற்சி செய்ய வேண்டும். நீ என்ன பாவம் செய்யுங்கள, நான் அதை அற்பமாக நினைப்பதில்லை. தேவன் என்னை அற்பமாய் நினைத்ததில்லை.
நான் பரிசுத்தவானா இருக்கும்போது தேவன் மறிக்கல. நான் அக்கிரமக்காரனாய் பாவியாய் தேவனுக்கு விரோதனாய் இருக்கும்போது தான் எனக்கு தேவன் மறித்து அவர் அன்பை விளங்க பண்ணினார். அதனால யார் பாவியா இருந்தாலும் நான் பரிதவிப்பேனே தவிர அற்பமாய் நினைப்பதில்லை. ஏன்னா பாவத்தை அவங்களால விட முடியாது. பாவத்தின் வல்லமையை பற்றி அனைவரும் தெரியல. பாவம் பயங்கரமான பிசாசின் வல்லமையில் ஒரு கிரியை பாவம். நீ அசால்ட்டாக நினைக்கிறோம் பாவத்தை நன்றியோடு கூட துதிக்கிற இயேசுவின் நாமத்தினால. இந்த தண்ணி அடிக்க போகிறவங்களாம் பார்த்தா 2 பேர் தண்ணி அடிப்பான், 3 பேர் போவாங்க, 2 பேர் தண்ணி அடிப்பான், அவன் ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். அவன் இவங்க கூட போயிட்டு வருவான். முதல்ல போனவுடனே அந்த சைட் டிஷ் மாத்திரம் சாப்பிட்டுக்கன்னு கொடுப்பாங்க. பிறகு கொஞ்சம் போல் கலர் குடிச்சிக்கன்னு கொடுப்பாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சோன்னே இவனுக்காக இவங்களோட போய் அவன் போதையில் நடக்கிறது பேசுகிறதுலாம் ஆசை வந்து, நான் ரொம்ப குடிக்க மாட்டேன், 1/2 கிளாஸ் மாத்திரம் கொடுங்க அப்படிமா. 1/2 கிளாஸு குடிக்கிறது தான் ஆரம்பம். அது கடைசியில் எங்கே கொண்டு விட்டுரும் தெரியுமா? ஒரு சிலர் அப்படியே போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். வஞ்சகம் உள்ளது. பெரிய குடிகாரனாக மாறிடுவான். அந்த 2 பேரும் குடியை விட்டுருவான். ஆனால் இவன் போய் சைடில் கடைசியில் போய் குடித்தானே அவன் பெரிய குடிகாரன் ஆயிடுவான். பாவத்தின் வல்லமையை குறித்து சொல்கிறேன், வாசிப்போம். ரோமர் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். வாசிக்கலாம் 1லிருந்து. ஆமென் ஆமென் வந்தார்கள். ஆமென். மனுஷன் ஒரு நிமிஷம், இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சீசர்கள் படகுல வராங்க, ஆண்டவரும் இருக்கிறார். பயங்கர புயல் வந்துட்டு காற்றடிக்கு அலலியா பயங்கர இறைச்சல் உண்டாயிற்று. அப்புறம் நீ எல்லாருக்கும் தெரியும், அவர் அதட்டி இந்த இறைச்சலை அடக்கினார், அமைதலாயிருன்னு. பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த லேகியோனை விரட்டுவதற்காக தேவன் புறப்பட்டு வருகிறார் என்பதை லேகியோன் அறிந்து அலலியா கடல்ல வரும்போதே தேவனை தடை பண்ணுகிறான். பார்த்துக்கிடுங்க எவ்வளோ பெரிய வல்லமை. இயேசுவே தடை பண்ணார்னா நான் உங்கள் பலத்தை வச்சு உங்கள் பாவத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம்ங்கிறது நினைக்கிறது கடுகளும் முடியாத காரியங்கள். பாவம் செய்யக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவை தடை பண்ணுகிறது. வேதத்தில் எழுதியிருக்கு, உன் இருதயத்தில் நுழைந்து உன் இருதயத்தில் வைத்திருக்கிற வேத வசனத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டுட்டு அதை அழுக்கான காரியங்களை உள்ள வைப்பான். இருதயத்துக்குள்ள, வெளியல்ல, இருதயத்துக்குள்ள. கல்லறையில் இருந்து புறப்பட்டு வரான். கல்லறைன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? மண்ணுக்கு அடியில் பிணத்தை புதைச்சிட்டு மேலே கல்லறை கட்டியிருப்பாங்க. இப்போ கட்டுறாங்களா? அந்த கல்லறை அல்ல. அவனுடைய கல்லறை இப்போ அப்போ உள்ள கல்லறைகள் எல்லாம் மண்ணுக்கு மேலே இருந்தது. பெரிய குகையில் பெரிய பாறையில் குடஞ்சி ஒரு வீடு மாதிரியே தயார் பண்ணி அதில் டேபிள் மாதிரி தயார் பண்ணி அதுக்கு அடைக்கிறதுக்கு பெரிய கல்லை தூக்கி வச்சு தான் இயேசுநாதர் முதற்கொண்டு அடைத்தார்கள், லாசருவை அடைத்தார்கள். அந்த கல்லறையில் ஒரு ஆள் பிணத்தை இருக்கு, பிணத்து கூட போய் இவன் உட்காந்து படுத்து எந்திரிச்சு வச்சிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய சக்தி, பிசாசின் வல்லமை. அடுத்தால என்ன இருக்கு? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் வாழ்க்கையே கல்லறைலாம் இருக்கு. அவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவன். ராத்திரியும் பகலும் பிணத்தோடு தான் உறங்குறான், எலும்பு கூடோட தான் உறங்குறான். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது. சின்ன நாய்க்குட்டி பிடிக்கிறோம், ஒரு சணல் வச்சு கட்டி போடுறோம். ஒரு ஆட்டுக்குட்டி பிடிக்கிறோம், அதை சணல் வச்சு கட்ட முடியாது. அது இப்போ கொஞ்சம் பருங்கயிறு வேணும். ஆட்டுக்குட்டியை கட்டுற கயிறை வச்சு மாட்டை கட்ட முடியாது. அதுக்கு அதை விட பெரிய கயிறு வேணும். மாட்டை கட்டுறதை வச்சு நீங்கள் குதிரையை கட்ட முடியாது. அதுக்கு கடிவாளம் போட்டால் தான் சாதாரண கயிறில் நிற்கும். நீ குதிரையை கட்டுறதை வச்சு யானையை கட்ட முடியாது. அதுக்கு சங்கிலி போட்டு தான் கட்டணும். அப்படி இருந்தும் அந்த சங்கிலியெல்லாம் தகர்த்தெறிந்து விடும் இந்த யானை.
யானையை கால்லையும் தான் கட்டுவாங்களே தவிர காலிலையும் ஒரு தூண்லையும் கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டினாங்கன்னா 2 காலையும் 2 தூணில் கட்டிடுவாங்க. அப்போதான் அது அக்காது, இல்லைன்னா அத்துரும். அவ்வளவு பெரிய யானை பலம் ஒரு லேகியோன் சக்திக்கு இருக்கு. ஒரு பிசாசு உன்னை பிடித்திருக்கிற பிசாசின் சக்திகள் யானை பலம் இருக்கும். நான் அநேகர் பிசாசு பிடிச்சவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ண போயிருக்கேன். பிசாசை துரத்துவதற்காக என்னை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்கள். போனால் போதும் அவங்க சொல்லுவாங்க, அப்பா இந்த பிள்ளை, அது இங்கே பூலாங்குளம்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளை அலையா சாப்பிட்டு மாதக்கணக்கில் ஆச்சுங்க, அவள் என் கையை பிடிச்சிட்டான்னா யாருமே தட்ட முடியாது. ரொம்ப நாள் சாப்பிடாத பிசாசு பிடித்த ஒரு பெண் நம்ம கையை பிடிச்சிட்டான்னா நம்ம தட்டவே முடியாதுன்னு அந்த வீட்டுக்காரம்மா சொன்னது இப்பவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு வீட்டுக்கு போனேன், ஐயா அவள் எப்பவுமே இருக்கிறத விட இந்த பிசாசு பிடிச்ச காலங்களில் அவள் சாப்பிட்றத பார்த்தா நம்ம எல்லாரும் சாப்பாடையும் அவள் ஒரே ஆளாக சாப்பிடுவான். ரைட், ஓகே. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அநேக நேரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளெல்லாம் முறித்து, ஆமென், போதும். அவ்வளவு பெரிய பலசாலி உனக்குள்ள இருந்தா என்ன நிலைமை ஆகும்? அவ்வளவு பெரிய பலசாலி உனக்குள்ள இருந்த என்ன நிலைமை ஆகும்? இதுதான் பாவத்தின் அடிமையாக்குகிற பிசாசின் வல்லமைகள். மிருகத்தை தான் சங்கிலியில் கட்டி போடுவாங்க, அந்த சங்கிலியை தகர்த்து போடுகிறான். அந்த பலன், அந்த சக்தி உங்களுக்குள்ள வந்து இறங்கிடும். வாசிப்போம். ரோமர் எழுதின சுவிசேஷம் நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஆமென். அவர் மரித்தது நம்முடைய பாவத்திற்கென்று ஒரே ஒரு தரம் மரித்தார். பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மரித்தவர்களாயும் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவராயும். உங்க எண்ணத்துல தான் சிக்கலே இருக்கு. நீங்க வேதவசனத்தை கை கொண்டாதான் வேதவசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கென்று வாழ்வீர்கள். இயேசு மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தடவை மரித்தார். அவருடைய பாவத்திற்கல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் வேணும் பாவம் இல்லை, அவர்கிட்ட இருள் இல்லை. மனுகுலத்தின் பாவத்திற்கென்று மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, பிதாவுக்காக பிழைத்திருக்கிறார். அதே சிந்தனையை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன மோசம்! இருதயத்தின் யோசனை நாள்தோறும் பொல்லாதவைகள், இருதயத்தின் எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் பொல்லாதவைகள். மகா திருக்குள்ளது கேடுள்ளதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த எண்ணத்தை துற எடுத்துட்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்காய் பிழைத்திருக்கிறேன், இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், என் பாவத்தை சுமந்திருக்கிறார், நான் பாவத்திலிருந்து விடுதலையானவன், ஆவியானவர் எனக்குள் பரிசுத்தமுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் பாவம் செய்வேனால் என்னை விட்டு அவர் விலகுவார், விலகினால் திரும்ப விசாசினால் தாக்கப்படுவேன் என்கிறத உங்களுக்குள்ள உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு உறுதிப்படுத்த மட்டுமல்ல, நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால பயம் இருக்கணும். ஐயா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆவியானவர் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறேன், நான் பாவம் செய்வேன் ஆகில் பரிசுத்தாவி என்னை விட்டு விலகுவார், பிசாசின் ஆளுகைக்கு உட்படுவேன். எப்படி இந்த லேகியோன் சக்தி எப்படி ஆளுகைக்கு உட்படுதோ அதே மாதிரி உட்படுவேன். அநேக கிறிஸ்துவர்கள் பின்வாங்க காரணம் இந்த லைன்ல தான். நீ அதை நினைக்கிறது இல்லை, அதை எண்ணிக்கொள்ளுங்கள், எண்ணத்தில் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் மரித்தவன், நான் உயிர்த்தவன், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவன், நான் பாவம் செய்யக்கூடாது, எனக்குள் என்னை தேவன் பார்க்கிறார். நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம், இந்த ஆகார பற்றி நினைப்பேன். அவர் சொன்ன வார்த்தை இப்பவும் படம், அவர் என்னை காண்கிற தேவன் லகாயிரோய்.
அவர் சொன்ன வார்த்தை என்னை காண்க. எவ்வளோ பெரிய கான்செப்ட் தெரியுமா? பெரிய ஒரு பார்வை, தேவனை குறித்ததான பார்வை. அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க மறுரூபமாகாதவரை ஆவியானவருடைய ஆளுகை உங்களுக்குள்ள வராது. நீங்க மறுரூபமாகணும், தேவனை போல மாறணும். அப்போதான் உங்கள் சாபத்தின் வழியாக, உங்கள் இரத்த அணுக்களின் வழியாக, உலகத்தின் உள்ள பாவங்கள், ஐம்புலன்கள் வழியாக உங்களை ஆளுகை செய்யாமல் இருக்கும். லேசாக இடம் கொடுத்தா போதும். அது ஊழியம் செய்கிறவர்கள்லாம் ரொம்ப லேசாக இடம் கொடுத்தா போதும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு பாவம் செய்வதற்குண்டான அநேக மோகன இந்தி அல்லது அநேக வழிகள் உண்டாகும். ஒரு ஊழியன் பாவம் செய்வதற்கு பொருளாசைனாலே, பண ஆசைனாலே, அல்லலியா மாம்ச இச்சையிலே, கண்களின் இச்சையிலே பல காரியங்கள் ஒரு ஊழியனுக்கு ஏற்படும். இவன் மறுபிறப்பு அடைந்திருந்தால் மட்டும்தான் அந்த கொடிய பிசாசின் சக்திக்கு அவனை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதாகவும், நான் தேவனுடைய புத்திரன் என்பதையும், தேவன் எனக்கு தகப்பன் என்பதையும் நீங்கள் உங்கள் இருதயத்திலே எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரு தகப்பன், யாரு பிள்ளை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர், அத்தனை பேருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி தான் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். அப்போ விசுவாசித்தேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேத வசனத்தை கைக்கொண்டால் மட்டுமே. ரொம்ப முக்கியமான சத்தியம், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிப்போம் ஒரு வசனத்தை, செல்ல உள்ளவங்க வாசிங்க. அதே ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. பாவத்துக்கானாலும் ஆனாலும் ஆமென். வேதம் சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்களா, நீல்கிரிக்கு ஏதான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்களா? நீங்க மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தா பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. தேவனுடைய நீதிக்கு அடிமையாக இருக்க ஒப்பு கொடுத்தால் அல்லையா, நீங்க ஒப்பு கொடுத்தலின் தன்மை தான். நீதிக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா நீ தேவன்ட்டு அடிமையாக இருக்கு. நீ அநேகர் நினைக்கிறாங்க கொலை செய்தாலும் பாவம் இல்லை, பொய் சொன்னாலே பாவம். ஒரு சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் நான் பாவி, எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். சபை நடத்துறது சாதாரண காரியம் கிடையாது. அல்லது எல்லாரும் நடத்த முடியாது. நடைமுறை பேச்சுகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு ஆளுடைய பேசுறது, ஒரு ஆளை நடத்துகிற விதங்கள், சகிக்கிற விதங்கள், ரொம்ப காரியங்கள் இருக்கிறது சபை நடத்துதில்லை. இல்லை பாவம் வந்து சேர்ந்துடும். நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை கூட பாதிக்கும். ஒருவர் நடத்துவது வசனத்தின்படி மட்டுமல்ல, சத்தியத்தின்படி நடத்த வேண்டும். எல்லார் இருதயத்திலையும் உங்களை வாஞ்சிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு ஐக்கியம் இருந்தால் மனுஷருடைய இருதயத்தின் சாட்சி உங்களை நல்லவன் என்று சொல்லும். அப்படிதான் வேதம் சொல்லுது. அதான் நீ அப்படி இல்லைன்னா நீ சத்தியத்தை பிரசங்க முடியாது. சத்தியத்தை பிரசங்கித்தீர்களானால் நீங்கள் தீமை செய்துட்டு நன்மையை அதாவது பொய்யான பிரசங்கிக்கிறீர்கள் அர்த்தம். அடுத்தவருடைய மனசாட்சி உங்களை நல்லவன்னு சொல்லணும். இந்த ஊழியக்காரெலாம் அல்லலியா இவன் இந்த அளவுக்கு உண்மையாக நடக்கக்கூடியவங்கிற மனசாட்சி சொல்ல வேண்டும். அடுத்தால என்னமா எழுதியிருக்கு வாசிமா? முதல்ல பாவத்துக்கு அடிமையாக இருந்த அதுலேருந்து விடுதலை ஆன்மா உபதேச சட்டங்களுக்கு அடிமையாக வேண்டும். அநேகர் பார்த்துருக்கு, நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறாங்க, ஒரு வசனத்தின்படி கூட நடக்கிறது இல்லை.
சாதாரண ஒரு புறஜாதிக்கு தெரியுது இவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான், புறஜாதிக்கு தெரியுது இவன் வேதக்காரன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான், ஆனால் வேதக்காரன் மட்டும் அதை துணிஞ்சு செய்கிறான். உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியும், இல்லைன்னா விடுதலை ஆக முடியாது. அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆமென். பேசுகிறேன். ஒப்பு கொடுத்தது போல பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. ஆமென். வேற என்ன சொல்லுவோம்? சரீரம் பூராமே அல்லேலூயா தேவனுடைய நீதிக்கு வசனத்துக்கு அல்லேலூயா குடியணும், கீழ்ப்படியணும், நடத்தணும். ஐயா என் கண் தானே பாவம் செஞ்சது, என் வாய் பாவம் செய் இல்லை, கண்ணு அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தாலே நீ கண் அடிமை ஆகிறது, சரீரம் முழுக்க அடிமை ஆகிவிடும். உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது அல்லேலூயா சரீரம் முழுவதும் அல்லேலூயா அழித்து விடும். நீதியாகிய வேத வசனத்துக்கு நீங்கள் அடிமையாயிருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த அடிமைத்தனத்தை அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவி ஐக்கியம் இல்லை, மாமனார் மாமியார் ஐக்கியம் இல்லை, அது எல்லாமே அல்லேலூயா சட்டத்துக்கு மீறமானது. அதனால் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனத்துக்கு உட்படுகிறார்கள். அநேகருக்கு ஐயா அந்த காரியம் இப்படி பேசிட்டேனே, இப்படி நினச்சிட்டேனே, இப்படி நடந்துட்டேனே, அதை சீர்பொருந்தணுங்கிற எண்ணங்கள் இல்லை. நீ அதை சீர்பொருந்தணும், அதை சட்டத்துக்கு வந்துடணும். அடுத்தால என்ன எழுதியிருக்கு? இருந்தீர்கள் காரியங்களிலே கிடைத்தது நல்ல கழுத. இதுக்கு முந்தி நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் உங்களுக்கு சம்பளம் என்ன கிடைக்க போகுது? மரணம், ஆத்ம மரணம், சரீர மரணம், ஆவியில் மரணம். இந்த பூமியிலே நடைபெணமாய் அலைந்து கொண்டு இருந்திருப்போம். அதுக்கு சம்பளம் அதுதான் மரணம். ஆனால் தேவனுக்குள்ள அடிமையாக இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் விடுதலையாக்கப்பட்டு ஆனதினால் பரிசுத்தமாயிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அதன் பலன் வந்து நித்திய ஜீவன். உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், ரெகுலர் ஜீவன், நித்திய ஜீவன் வரை உங்களுக்கு உண்டாகும். அநேகர் அல்லேலூயா வேதவசனம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நடைமுறைகள் புற ஆவியின் ஆலோசனை, ஆவியின் நடைமுறைக்கு வரல. உடனே மாம்சத்தின் எண்ணங்கள், அப்படியே பேசுறது, நடக்கிறது எல்லாமே மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் யோசனைகள். பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டார் கர்த்தர் தான் ஆக்கியிருக்கிறார். நீதிக்கு உங்கள் அவயவங்களை அடிமையாக்க வேண்டும். அல்லேலூயா தேவனுடைய பிரமாணங்களுக்கு உங்களுடைய அவயங்களை அடிமையாக்க வேண்டும். பாவத்திலிருந்து அப்போ தான் நீங்கள் விடுதலை. வேத வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். தேவ சட்டங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். வாயில் இல்லை பேசணும், கிரியையில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா வேத வசனத்தை கைக்கொள்ளாமல், கற்பனை கட்டளைகளை கைக்கொள்ளாமல், பிரமாணங்களை கைக்கொள்ளாமல், ஆவிக்குரிய பிரமாணங்களை, ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு உட்படாமல் நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. அது வெளியே வர முடியாது. நான் வேஷம் போடலாம், நான் பாட்டு படித்து ஆராதனை நடத்தலாம், அல்லையா பெரிய பிரசங்கங்களை பண்ணலாம். நான் சட்டத்துக்கு உட்படலைன்னா நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் தான் இருக்கோம்னு அர்த்தம். நம்ம பலிபீடத்தை விட்டு கீழே இறங்கணும்னா துணிகரமான பாவங்களை செய்வேன். அல்லேலூயா. ரைட்டு. அடுத்தால ஒரு வசனத்தை வச்சுப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம்.
அந்தபடி திரும்பவும் பாடுபடுகிறதற்கு ஆமென் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை ஆமென் கூப்பிட பண்ணுகிற புத்திர சிறுவரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். நீங்க இந்த பாவத்துக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம நீங்க புத்திரரா மாறி இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளையா மாறினா அடிமைத்தனம் பண்ணுகிற பிசாசுக்கு உரிமை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அப்பதான் தேவனுடைய புத்திரரானாதான் நீ சுதந்திரராக மாற முடியும். யார் புத்திரர்கள்? வேதவசனத்தை கைக்கொள்கிறவர்கள் புத்திரர்கள். யார் புத்திரர்கள்? அல்லையா தேவனை விசுவாசித்து விசுவாசத்தின் கிரியை நடப்புகிறவர்கள் புத்திரர்கள். யார் புத்திரர்? தேவனுடைய கற்பனை கட்டளை கைக்கொள்கிறவர்கள் புத்திரர்கள். அப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா பாவத்துக்கு அடிமையாகாமல் தேவனுக்கு அடிமையாக இருப்பீங்க. அதனால பாவம் உங்களை ஆளாது இருக்கும். நீ அநேகருக்கு கிறிஸ்துவ ஜீவமே தெரியல, வேதவசனத்தின்படி அடிப்படையில் நடக்கலை. அதனால அல்லையா பாவத்தில் இருக்கிறங்கிறதே அவங்களுக்கு தெரியல, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதே தெரியல. அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன், ஒரு வசனத்தை வாசிப்பு முடிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனே ஆனால் ஆமா, நல்ல காலங்க. புத்திரனானா என்ன ஆயிட்டோம்? எல்லா பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். ஏன்னா நான் தேவனுடைய சுதந்திரனா இருக்கிறேன். தேவனுடைய சுதந்திரம்னா தேவனுடைய அல்லேலூயா எல்லா சுதந்திரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இழக்கணும். பூமியில் தேவனுக்காய் இழக்கணும். நீ இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவுக்காய் பிரயாசப்படணும். இந்த பூமியில் விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கணும். அப்போ தான் நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்ட. நல்ல கலங்க, நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்தால், சாபமாய் மாறினால் உன் பிள்ளையை 7 மடங்கு திரும்ப பிடிக்கும். நான் பயங்காட்டுறதுக்காக இல்லை, உண்மை கதையாக தான். பாவம் சாபமாய் மாறும். சின்ன பாவம் தானே. அதில் கர்த்தர் அழகாக சொன்னார், அவங்க பழைய ஏற்பாடில் செய்தால் தான் தப்பு, இச்சை. ஆனால் புதிய ஏற்பாடில் நீ பார்த்தாலே தப்புன்னாரு. இது பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சந்ததிகளை போய் பிடிக்கும். நான் இப்படி தான் நடப்பேன், ஆண்டவர் எனக்கு தகுந்தபடி. அது முடியாத காரியம். அவருக்குன்னு ஒரு சட்டங்கள், அவருக்குன்னு ஒரு திட்டங்கள், பரலோக ராஜ்யத்தின் ஆலோசனைகள், அது தனி வழி. கர்த்தர் தான் வழி, இயேசு தான் வழி, அது தனி வழி. அவரை நம்ம வழிக்கு இழுக்கணும்னா முடியாது. நீங்கள் அவங்க வழிக்கு அவர் வழிக்கு போனால் தான் நீ அவர் புத்திரராய் மாற முடியும். அப்போ தான் பாதுகாப்பு உண்டாகும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகும். இல்லைன்னா விடுதலை உண்டாகாது. நீ புத்திரனாக மாறணும்னா வசனத்தின் அடிப்படையில் நடந்து விசுவாசத்தின் பாதையில் வரணும். நீ இப்போ நினைக்கிற அல்லையா வழிமுறைகள் எல்லாம் மாம்சத்தின் வழிமுறைகள். ஆவிக்குரிய வழிமுறைகள், ஆவியானவர் யோசனை அல்லையா வழிமுறைகள். நீ அவமானப்படுது அல்லையா தேவனுடைய வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அவமானப்படுது தான் தேவனுடைய வழி. நிந்தையை ஏற்றுக்கொள்ளுதான் தேவனுடைய வழி. தாழ்த்துகிறது தான் தேவனுடைய வழி. சகிக்கிறது தான் தேவனுடைய வழி. சாந்தமாய் மனத்தாழ்மையாக இருப்பது தான் தேவனுடைய வழி. அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்ல சொன்னா சொல்லிட்டு போகிறான், அதான் தேவனுடைய வழி. நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி விடுவேன். மாறாக அவங்களையும் பாவத்திலிருந்து அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன். ஏன்னா இயேசு என் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்காக அவர் சிலுவையிலே மரித்து இருக்கிறார். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம், அடுத்த புக்கு 14-15. வர ஒரு நிமிஷம், நான் எபிரேயருக்கு எபேசியரை போய் எடுத்து வச்சுருக்கேன். 14-15 இருக்க என்ன எழுதா தெரியுதா? பாவம் மாம்சத்தையும் இரத்தத்திலும் கிரியை செய்கிறது. அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக இயேசு மாம்சத்தில், பிள்ளைகள் எப்படி மாம்சத்திலையும் அல்லது இரத்தத்தில் இருந்து பாவத்தில் இருந்தாங்களோ அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் அவரே மாம்சத்தின் இரத்தத்திலும் பிறந்தார்.
ஆமென் ஆமென். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை பாவம் செய்து மரணத்திற்குள்ள கொண்டு போகிற அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மாம்சத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தார், ஆவியிலே பிழைத்தார். அதே மாதிரி நீங்களும் ஆவியிலே பிழைத்தால் பிழைப்பீர்கள். அடுத்தால ஜீவ காலமெல்லாம் ஆமென் ஆமென் யாவரும் விடுதலையாகும்படி அப்படியானான். மரண பயம் என்னையா மரண பயம்? நான் பாவம் செய்தால் என் ஆத்துமா மரிக்கும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அப்படிதான் சொல்லுது வேதம். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் சரீர மரணம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய மரணம். அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் இயேசு ஆவியிலே அல்லேலூயா மாம்சத்திலே மரித்து ஆவியிலே உயிர்ப்பித்தார். அதே காரியங்கள் உங்கள் காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். மாம்சத்துக்கு மரிக்கணும், ஆவியில் அல்லேலூயா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாம்சத்தின் கிரியையிலும் அழிக்க அழிக்க ஆவியானுடைய வல்லமை, ஆளுவையானுடைய ஆளுகை எங்களுக்கு அதிகமாகும். பாவம் என்னை மேற்கொள்வதில்லை. இப்படி தான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையான வழிகள். நான் இவ்வளோ நாள் பாவியில் பிரதான பாவியாய் காணப்பட்டேன். சேர்மாதில் போய் கேட்டு பாருங்க, எப்பவும் கேட்டு பாருங்க. 65 வயசு மேலே உள்ளவங்ககிட்ட யார்ட்டையாவது குட்டியப்பா எப்படின்னு கேட்டு பாருங்க, அவரம் சொல்லுவான். இப்போ பார்க்கிற தாமசுகம் முதல்ல இருந்த குட்டியப்பாவுக்கு ரொம்ப வித்தியாசங்கள். நான் பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன், துணிஞ்சு சொல்ல முடியும். நான் ஆவியிலே பிழைத்திருக்கிறேன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். ₹1,00,000 கொடுத்த நீதியை மாரி நான் மீற மாட்டேன். இதுதான் சட்டம். இதுதான் அல்லேலூயா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய வழியே இதுதான். இதுக்கு மீறின எல்லா காரியமும் பாவமாய் மாறும்.